ஆளு பாக்க அப்படி இருந்தா ரொம்ப கருப்பா இருந்தா கைப்புள்ள. ஐயோ கைப்புள்ள அருவலோட கிளம்பிட்டானே. இன்னைக்கு எத்தனை தலை ஊர்ல போதோ தெரியலையே. இவ்வளவும் பண்றது காக்கா ஃபேன்ஸ் தற்குறி அணில் குன்று தமிழ்நாடு ஃபுல்லா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கட்சியில சேர்ந்து அங்க நடக்கிற விஷயத்தெல்லாம் யாருக்கோ தகவல் அனுப்புறாங்க. இப்ப தெரிய வேண்டியது என்னன்னா இவங்களுக்கெல்லாம் ஆர்டர் கொடுக்கிற அந்த ஆள் யார்? இவன்தான் சார், இவன்தான். கிலோமீட்டர் திரும்பினாலும் சரி கரூர் சம்பவம் அப்புறம் 40 நாள் ஆச்சுடா. 2-3 குழந்தை குட்டி பத்துக்கிட்டீங்கன்னா 125 ரூபாய் எப்படி பத்தும்? குடும்பத்தோட பிச்சை எடுக்க வேண்டியதான். அதுக்கு என்னடா செய்ய சொல்ற? 40 லட்சமோ 50 லட்சமோ 1 கோடியே சம்பாரிங்க. அது எப்படா முடியும்? அதுக்கு தானே நான் வந்திருக்கேன். ஒரு ஐடியா சொல்லட்டுமா? சொல்லு. நாம 2 பேரும் சேர்ந்து ஒரு கட்சி ஆரம்பிச்சா என்ன? மதிப்புக்கும் மரியாதைக்குரிய ஓஹோ தண்டச்சோரா. ஆதவ அர்ஜுனா அப்புனு அவர்களே, பூக்கடை குமார், கேவி தாமு, பாலமுருகன், அட்டீஸ், ஈசிஆர் சரவணன், டி வேலு, சிவா, தனியா. உன்னை விட்டா ஃபுல் டே ஓதா. ஈக்கெல்லாம் இடமே இல்ல. விட்டா 4 பூரா பேசிட்டு இருப்பான். இங்க வாங்க. ஒன்றியம், பேரூராட்சி, கிளை கழகம், வார்டு, பகுதி, செங்கல்பட்டு, மதுரை, திருச்சி, சேலம், கோயம்புத்தூர், நாட்டார்காடு, சவுத்தார்காடு, எப்ப ஊடக நண்பர்களே, என்ன கோரிக்கைக்காக அல்ல. எதை மன்னா? இவன் பாடிய துதியை கவனித்தீரா? இல்லை மன்னா. நீர் எதைத்தான் சரியாக கவனித்தீர்? எங்கே துதியை இன்னும் ஒருமுறை பாடு. BLO அதிகாரிகளை திமுக, பாரதிய ஜனதா கட்சி பிரமுகர்கள் மிரட்டுவதை ஆள் மாறாட்டம் செய்வதையும் கைவிட வேண்டும். என்ன இன்னைக்கு ரொம்ப ஜாம் ஆகுது. இந்த அநீதிக்கு துணை தளபதி அவர்களின் தலைமதி. படிடா ஒழுங்கா படிடா. தளபதி அவர்களின் ஆட்சி 2026 ஆட்சி கொடுத்து ஒருத்தவங்களையும் நீங்க இட்டுன்னு வருவீங்க. ஐயோ எனக்கு தலை சுத்தி வருது. கலந்து கொண்டு இருக்கிற ஒரே கட்சி தோழர்கள் இந்த அநீதிக்கு துணை தளபதி அவர்களின் தலைமதி அநீதி. இந்த அநீதிக்கு எதுக்கு அசைய மாட்டியா? இனி உன் காதுக்குள்ள அணுகுண்டத்தான தூக்கி போடணும். 15 லட்சம் பேர் மாநாடு, ஒரு மாநாடு இல்ல 2 மாநாட்டுல தமிழகத்தின் வெற்றி கழகத்துல மட்டும்தான். நீங்க ஏதோ சொன்னீங்க, ஆனா என் காதுல இது ராங்கா விழுந்தது. தமிழகத்தின் வெற்றி கழகத்தில் அது தமிழகத்தின் வெற்றி கழகம். தமிழக வெற்றி கழகம். நீங்க 8 கிலோமீட்டர்ல 80 கிலோமீட்டர் திரும்பினாலும் சரி. எப்பா சாமி போதும்டா ஓட்டது. இன்று நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஆகவே இங்க வருகை தந்த அனைவர்களுக்கும் என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. எதுக்குப்பா? நான் ஒரு கட்சி ஆரம்பிக்க போறேன். கட்சியா? நினைச்சேன். நான் அப்பவே சொன்னேன் மூஞ்சிய பார்த்தா சரியில்லைன்னு. கேட்டியா? ஐயா என்ன நீங்க எது வேணாலும் திட்டுங்க, ஆனா என் தம்பியை மட்டும் திட்டாதீங்க. அவன் தான் என் வாழ்க்கைக்கு வழிகாட்டி. ஆல்ரெடி ரெக்கார்டு இருக்குதுடி தங்கா. அப்படியா? அப்படித்தான். நான் இப்படிதான் பேசுவேன். எனக்கு இலக்கணமால பேச தெரியாது. இப்படிதான் பேசுவேன். ஏன்னா நான் வந்து ஸ்லம். நீங்க சும்மா இருங்க. நீங்க பேசுறதே இரிட்டேட்டிங்கா இருக்கு. சம்பந்தம் இல்லாம பேசிட்டு இருக்கீங்க. எங்க அண்ணன் சொல்றதை கொஞ்சம் கேளுங்கப்பா. அப்பா எங்க அண்ணன் சொல்றதை கேளுங்கப்பா. உங்க அண்ணன் என்ன பெரிய வெண்ண? இது யார் படை? இது யார் படை? இது யார் படை? தளபதியாரின் படை. இந்த வீரம் வேதாளம்லாம் எங்களை காட்டாது. இந்த மாதிரி எத்தனை பேர் வாழ்க்கையை கெடுக்க போறீங்க? இந்த மாதிரி நான் கூட்டத்தை கஷ்டப்பட்டு கூட்டு வந்துட்டு இருக்கேன். நீ தேவையில்லாம களத்துக்கு விட்டு நீ என்னையா இதுல வீரம் இருக்கு? இவ்வளவு நீரத்துக்கு அருவா வாங்கி வச்சுட்டா அவனா வீரனாயா? எங்க வீட்டுல கூட தான் தேங்காய் விட்டுறேன். அருவா ஆட்ட வேணா அசைக்க வேணாம். சும்மா அப்படி கூட இச்சு பார்க்க முடியாது. அப்படியே வந்து நிப்போம், கும்பலா நிப்போம். இந்த கிளி கிளிக்கிறாள் எந்த ஒரு காரியா இருப்பா? கும்பலா நின்று உங்களை கும்பலா பேக்கப் பண்ணிடுவோம்.
கும்பல் கும்பலா பேக்கப் பண்ணிடுவோம். அதுதான் உண்மை. பார்த்து வருகிறோம். தாவிக பொதுச் செயலாளர் புசி ஆனந்த் கடந்த 7 நாட்களாக தலைமறைவாக இருக்கிறார். அது குறித்தான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். அப்படியே வந்து நிற்போம், கும்பல் கும்பலா நிற்போம். கும்பல் கும்பலா நின்று உங்களை கும்பல் கும்பலா பேக்கப் பண்ணிடுவோம். இவனுங்க கும்பல் கும்பலா நின்னு பாத்திருக்கியாடா? இல்ல. எவனையாவது இவனுங்க அடிச்சு நீ நேர்ல பாத்திருக்கியா? இல்ல. அப்புறம் எதை வச்சுடா இந்த நிற்போம், கும்பல் கும்பலா நிற்போம். கும்பல் கும்பலா நின்று உங்களை கும்பல் கும்பலா பேக்கப் பண்ணிடுவோம். சொல்றா சொல்லு போல சொல்றியா? ஐயாவா நான் என்ன கிழவனா? தம்பி சொல்றேன் தம்பி. இவர்தான் சொல்ல சொன்னாரு. ஆட்டம் நடக்கிற ஊருக்கெல்லாம் வா 10 ரூபா தர்றேன். இந்த மாதிரி போன் பேசி அதுலயும் அந்த தவுலுக்காரன் காதல் விடுற மாதிரி சொல்லுன்னு அப்படிதான் சொல்ல சொன்னாரு. நீ போ. ஏன் உனக்கு இந்த வேலை? நீ வாங்குற இந்த 10-5 பிச்சைக்கு இது தேவைதானா? ஒரு விளம்பரம். என்னடா விளம்பரம்? ஒரு 10 கட்சி இருக்கிற ஊர்ல 9 கட்சி மட்டும் அந்த இள வீட்டுக்கு போயிட்டு 10வது ஆள் போல அப்படின்னா அப்புறம் ட்ரீட்மெண்ட் அந்த கிராமத்துல வேற மாதிரி இருக்கும். அப்ப அங்க போயிட்டு என்ன பண்ணுவாங்க, டீ போட்டு கொடுப்பாங்க, எல்லாருக்கும் வந்து பாட கட்டுறதுக்கு ஆளை கூட்டு வருவாங்க. இந்த அளவுக்கு கட்சி தொடர்கள் இறங்கி வேலை பார்ப்பாங்க. ஆனா 2 நாள் 41 உயிர் போச்சு. அந்த ஹாஸ்பிட்டல்லையோ அந்த இள வீட்டுல எங்கேயுமே வந்து தாவேகா தொண்டர்களை பார்க்க முடியல அப்படின்னா என்ன அர்த்தம்னா, தன் கோழைத்தனத்தை விஜய் நிறுவனமயப்படுத்துகிறார். விநாசாய சதுக்ஷதாம் தர்ம சம்ஸ்தாபனாய சம்பவாமி யுகே யுகே. உங்களுக்கு படிச்சா அடி பல்லகளெல்லாம் உடைச்சு படிக்க தெரிஞ்சா படி, தப்பு தப்பா படிச்சு அடி வாங்கி சாகாத சொல்லிவிடுங்க. சரி அண்ணே. என்ன இல்ல போகும்போது அந்த பொண்ணு வீட்டு வழியா தானே போவீங்க? ஆமா. இல்ல போகும்போது அவசரத்துல இந்த ஜாக்கெட்டை மறந்துட்டு போயிடுச்சு, கொடுத்துட்டீங்கன்னா இந்த காலத்து கிருஷ்ண பரமாத்மா என் தளபதி தான். கிருஷ்ண பரமாத்மா இவன் சில்ற பையங்க. பாத்தீங்களா சில்றங்கறத கன்ஃபார்ம் பண்றான். என் தளபதி தான். அதுதான். டேய் இவன் வேற என்னை ரொம்ப டார்ச்சர் பண்றான்டா. நான் போறேன். என் மூஞ்சி பார்த்தா தெரியும். விவசாயப்படி உன் மூஞ்சி பார்த்தா தெரியுமா? என் மூஞ்சி தெரியும். விவசாயப்படி தேவைக்குன்னு மூஞ்ச பாரு. மூஞ்சியும் முகர கட்டையும் இந்த மூஞ்சில முடிச்சா பொடிக்கு போயில சிக்குமா? காலையில தான் நான் சொல்லிட்டு போனேன், இந்த வாயால மகாலட்சுமி மாதிரி இருக்கேன்னு. அது வேற வாயி, இது நார வாயி. உன் மூஞ்சி தெரியாது. என்னது மக்களுடைய இது? நான் ஃபேஸ் வேல்யூ தான். அண்ணாவின் இதயக்கனி, புரட்சி தலைவர், தமிழக மக்களின் இதயக்கனி தளபதி, தமிழக மக்களின் இதயக்கனி தளபதி. சௌரிய புண்டைக்கு சொல்லுவா, வெளியூர்ல இருந்து நாங்க வந்துட்டோம்னா உன் சௌரிய புண்டைக்கு பேசுவோம், நாங்க படிச்சு உள்போமா எல்லாம் கேக்குறேன். நம்ம எந்த கவலையும் பட வேணாம். வெற்றி நமது, நாளை நமது. தளபதி தான் முதல்வர் வேட்பாளர், அவர் தான் முதல்வர் என்பதை இங்க உறுதியோடு சொல்லி. அப்படியா? அதேதான் சார். 10 வருஷம் கீழ்பாக்கத்துல இருந்தேன். ஹெல்த் மினிஸ்டர் ஆகணும், ஹெல்த் மினிஸ்டர் ஆகணும்னு சொல்லிக்கிட்டே இருப்பேன். யாரு? நான் தான். அப்புறம் அப்படி இப்படி குணப்படுத்தி என்ன இந்த ஸ்டேஜில் கொண்டாந்து விட்டாங்க. நீங்களும் சேர்ந்துருங்க, நல்லா ஆயிடுவீங்க. புடிச்சு போன தாரு எங்கன்னத்தான் பாரு, வழியில தான் ஜனங்க குழியில தான் எல்லாம் நாசமா தான் போகும். நம்புனது போதும், அழிஞ்சிடுவ வீணா அழிஞ்சிடுவ. நெக்ஸ்ட் மீட் பண்றேன். ஒரு பிக்கிங்